மக்களே. ஸோ சும்மா இருந்த ஒரு யூடியூப் விஷயத்துக்கு இப்போ 2 வீடியோ போட்டேன். அந்த 2 வீடியோவுமே அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டும் ஷேர் பண்ணனால வெறும் என் கான்டாக்ட்ஸ் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு கோமத்தனமான வேலையை பார்த்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கும் வந்து அது வேலைக்கு அட்டம்ப்டாக பண்ணுறேன். இதில் வந்து நிறையா நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீட்பேக்ஸ் வந்துருந்தாங்க. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அதில் ரொம்ப காமனாக வந்து ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் நியூஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணுறேன். நாங்கள் பேசுகிறப்ப ரொம்ப அது கேட்க மாட்டேங்குது. அதுமாதிரி இன்னொருத்தவங்க வந்து பேக்கில் ஃப்ரண்ட் கேமில் ரெக்கார்ட் பண்ணதுனால எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. அதனால் பேக் கேமில் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் பண்ணிவிட்டேன். அதனால் நான் எல்லாம் பார்க்கவும் முடியல. ஃப்ரேமில் நான் கரெக்டாக ஃபிட் ஆகிறேன்னா அதுவுமே எனக்கு தெரியல. இது வந்து இந்த வீடியோ எதுக்குன்னா என்னுடைய பர்சனல் ஜேர்னல் மாதிரி ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு டேவும் பண்ணுற அளவுக்கு நான் ஒரு ப்ரொஃபஷனேஷன் பைத்தியம். எல்லாத்தையும் அடிக்கடி போடுவேன். அதனால் ஒவ்வொரு வீக்கும் எனக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கிளியர்ஃபுல்லாக பண்ணலாம் இப்போதைக்கு பிளான் பண்ணிருக்கேன். எவ்வளோ நாள் நான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறேன்னு இட்ஸ் வெயிட் அண்ட் சி. ப்ரொஃபஷனேஷன் பைத்தியமாக இல்லாமல் இருக்கணும்னு தான் நானும் ட்ரை பண்ணுறேன். நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். போன வாரம் வீக்கெண்ட் போயிட்டு புக் ஃபேர் போனதில் எல்லாத்தையும் படிக்கிற மட்டும் இருக்கானா இல்லை முதல்ல படிப்பேனா இல்லை படித்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னா படித்து முடிக்கிறேன்னா எல்லாமே வந்து எனக்கே சஸ்பென்ஸாக தான் இருக்குது. பட் இந்த இயரில் நான் புக் ஃபேரில் வாங்க எல்லா புக்ஸையும் படித்து முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். அது ஏன்னு தெரியல. எனக்கு தெரியும் அந்த நியூ இயர் ரெசல்யூஷனாக பண்ணுறனோ இல்லையோ ஆனால் எடுக்கணும்னு ஒரு ஆசையாக இருக்கும். அது எவ்வளோ நல்லா கண்டினியூ பண்ணுறோன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷமாக ஆரம்பிச்சிருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவேன்ட்டு இப்போ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீகேப் திஸ் வீக். போன வருஷத்துலேருந்து ஆரம்பித்து பழைய வருஷத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு புது வருஷத்துக்கு வந்திருக்கோம் இந்த வீக்கில். ஸோ பர்சனலாக பார்க்குறப்போ லைக் நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்தப்போ அந்த ஒரு பைக் ட்ராவல் நான் இங்கேருந்து ஆஃபீஸ் போனப்போ அது இல்லாமல் நிறைய பேர் அங்கங்கே பார்க்குறப்ப எனக்கு சின்ன சின்ன லெசன்ஸ்லாம் நிறைய தெரியும். லைக் யூஸ்வலாகவே அதான் நான் இதுக்கு முன்னாடியுமே ஒரு வீடியோவை சொல்லியிருக்கேன். நான் ட்ராவல் பண்ணும்போது நான் டைமில் ரொம்ப சீக்கிரமாக ஜட்ஜ் பண்ணுறேன் திட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எனக்கு வந்து டியூனர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு வாட்டியும் எனக்கு யாராவது முன்னாடிலாம் வந்து சிக்னல் போட்டு அடுத்த செகண்ட் யாராவது ஹார்ன் அடிச்சுன்னா போவோம். ஒரு இப்போதான் போட்டாங்க. ரொம்ப பின்னாடி 2 க்ரீன் சிக்னல் போட்டவங்க ஹார்ன் அடிப்பாங்க. முன்னாடி போகிற வண்டியில் போகிறது வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் என்ன அப்படின்னு தான் தோணும். ஆனால் இப்போது வந்து சரி ஓகே அவங்க வேறு ஏதோ அவசரத்தில் இருக்காங்க லைக். ஆனால் யூஸ்வலாகவே லைக் இன் ஜென்ரலே இப்போ இந்த சிட்டி லைஃப்லலாம் இருக்கவங்க அவங்க வாழ்க்கையே ஏதோ ஒரு அவசர பயணமாக தான் இருக்குது. இங்கேருந்து அங்கே எப்படி சீக்கிரம் போகணும் அப்படி. ஏன்னா அவங்க ரொம்ப நாள் அந்த டார்கெட்டில் நின்று அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகட்டும் அதெல்லாம் காரணத்தில் வச்சுதான் ரொம்ப ஹார்ன் அடிக்கிறது. ரொம்ப சீக்கிரமாக போகணுன்ற அந்த அர்ஜென்சி அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு தாண்டி வர அந்த அர்ஜென்சி தான் அவங்கள அப்படி பண்ண வைக்குதுன்னு நானாக புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி தான் இருக்கணும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ அவங்கள முன்னாடி நான் ஏன்டா இப்படி ஹார்ன் அடிக்கிறீங்கன்னு அந்த திட்டின மனசுக்குள்ளே திட்டின அந்த 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 பேஸை நான் இப்போ கொஞ்சம் கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணிட்டேன் நம்புகிறேன். யாரும் இப்போ அதை மாதிரி திட்டுறது இல்லை. அது இல்லாமல் பொதுவாகவே டிரைவிங்னு வரப்போ தான் நான் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறப்போ இல்லை ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரப்போ வந்து அப்போ தான் வந்து எனக்கு நிறையா லைஃப் லெசன்ஸோ நிறையா விஷயத்தை எனக்கு ரியலைஸ் பண்ணுறதுன்னு நான் டெய்லியுமே ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அந்த டிரைவிங் ஃபேஸே நான் வந்து ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு டீச் டே. அது எனக்கு என்ன கற்றுத்தர போகுது அந்த இடம் அப்படின்றனால எவ்வளோ நான் வந்து அன்ஜட்ஜ்மெண்டலாக இருக்குன்றது எனக்கு டெய்லி நான் ஓட்டுற அந்த குறிப்பிட்ட அந்த ஃப்ரம் அண்ட் டு ஜேர்னி ஆஃப் மை பைக் ரைடு அதுதான் வந்து என்னுடைய போனதில் லாஸ்ட் கொஞ்ச நாளாகவே என்னுடைய ஒரு பிக்கெஸ்ட் லெசன் டீச்சிங் ஒரு ஆக்டாக வந்து என்னுடைய பைக் ரைடிங் எனக்கு இருந்திருக்கு. நான் ஆஃபீஸ் போனாலும் சரி இல்லை வேறு எங்கே போனாலும் சரி. ஸோ ரொம்ப அதை பற்றி பேசிட்டு நினைக்கிறேன். கம்மிங் பேக் அந்த வீக் ஸ்டார்ட் ஆனதே எனக்கு ஒரு சேட் நோட்டில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. வீட்டில் ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தர் தவறிட்டாங்க. ஸோ அகெயின் நான் இது வந்து என்னுடைய ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்காக ஒவ்வொரு வாரம் நான் என்ன லெசன்ஸ் கற்றுக்கிட்டேன் இல்லை நான் வந்து ஒரு போஸ்ட் பண்ணாலுமே பப்ளிக்காக போஸ்ட் பண்ணாலுமே எல்லாருமே நான் யாரை பற்றி அவர் என்னை தவிர வேறு யாரை பற்றி பேசினாலுமே அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணிட்டு அவங்க வேறு போச்சு மென்ஷன் பண்ணாலும் அவங்க எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க இல்லை அந்த இடத்துல அவங்களுடைய ஆக்ட் என்னன்னு மட்டும்தான் சொல்லலாம் நான் பிளான் பண்ணிருக்கேன். அவங்க பேர் எதுவுமே ரிவ்யூ பண்ணாமல் லைக் இட்ஸ் ஜஸ்ட்
கோன் பி தேர் ரிலேஷன் ஆர் ஃப்ரெண்ட், அந்த மாதிரி ஒரு காமன் டேர்ம் வச்சு தான் அவங்களை டிஃபைன் பண்ண நான் யோசிச்சு வச்சுருக்கேன். எனக்கு வேறு எந்த நேம்ஸும் இங்கே கொண்டு வரதில் எனக்கு தெரியல, அதில் ஒரு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ எஸ், ஒரு ரிலேட்டிவ் வந்துட்டாங்க, அவங்களோட ரிச்சுவல்ஸ்லாம் அட்டன் பண்ணோம். அண்ட் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு வரப்போ தான் வந்து நியூ இயர் வந்துச்சு. லைக் எப்பயுமே எனக்கு அந்த ஒரு ஜோஷ் இல்லை. யூஸ்வலாக நான் பசங்களோட சேர்ந்து லைக் கூட வேலை பார்க்குறவங்க அவங்களோட சேர்ந்து ரொம்ப நியூ இயர் ஐ ஆல்வேஸ் லுக் ஃபார்வர்ட் ஃபார் நியூ இயர். அந்த நியூ சேஞ்ச், லைக் நம்ம லைஃப்பில் அடுத்து எங்கே போக போகிறோம், அந்த வருஷம் நமக்கு எப்படி மாறும்ட்டு. ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் தட், ஐ வுட் ரியலி லைக் டு தேங்க் 2024 த இயர். லைக் இந்த யூனிவர்ஸ் எனக்கு அப்படி ஒரு நல்ல வருஷம் கொடுத்ததுக்கு. லைக் இட்ஸ் பீன் நத்திங் பட் பாசிட்டிவ் எக்ஸப்ட் ஃபார் தட் அந்த டைலி பிட் ஆஃப் டென்த்தில் இது நடந்ததுனால கொஞ்சம் சுகமாக போச்சு. பட் தவிர பட் த என்டையர் இயர் வாஸ் லைக் ஜஸ்ட் ஃபேண்டாஸ்டிக், ஜஸ்ட் லைக் வாட் ஐ ஹவ் விஷ் ஃபார், ஈவன் லைக் சம்திங் மோர் தென் வாட் ஐ ஹவ் விஷ் ஃபார்னு நான் சொல்லணும். எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, பட் நான் ஒரு பிளேஸில் இருக்கணும்னு நினச்சேன். அந்த பிளேஸை தாண்டியும் எனக்கு நிறையா என்ன சொல்கிறது, மேபி என் ஹார்ட் ஒர்க்னால இல்லை நான் பண்ண அந்த மேனிஃபெஸ்டேஷனால் கேட்டதுக்கும் கூட தான் எனக்கு போன வருஷம் கொடுத்துச்சு. நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அதனால் அந்த வருஷத்துக்கும் அந்த வருஷம் எனக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப ஹாப்பினிங்காக, பியூட்டிஃபுல்லான ஒரு வருஷமாக போகிறதுக்கு காரணமாக இருந்த பர்சன்ஸ் நான் உங்கள்கிட்ட இண்டிவிஜுவலாகவே சொல்லியிருக்கேன். அந்த இயர் முடிகிறப்போ நீங்கள் இருந்ததுனால என் லைஃப் நல்லா இருந்துச்சு, தேங்க்யூ நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் உங்களை தான் மீன் பண்ணுறேன்ட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் தேர் இன் மை லைஃப் அண்ட் எஸ்பெஷலி ஃபார் பீயிங் தேர் இன் த லாஸ்ட் இயர். யூ கைஸ் ஆல் மேக் மை இயர் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் ஜென்யூன்லி ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் தான். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன். அண்ட் அகைன் திஸ் கம்ஸ் அவுட் ஆஃப் மை ஹார்ட். ரொம்பவே தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். எல்லா மெமரிஸ்க்கும் சரி, நிறைய லெசன்ஸ், நிறைய கான்வர்சேஷன்ஸ், ஃபன்னியாக பேசுனது, சீரியஸாக பேசுனது எல்லாமே லைக் எவ்ரிதிங் வாஸ் அதான் மோர் தேன் வாட் ஐ வாஸ் ஃபார். திருப்பி நான் தான் மென்ஷன் பண்ண நினைக்கிறேன். அண்ட் அதுவே இந்த வருஷமாக கண்டினியூ ஆகணும். அந்த பாசிட்டிவிட்டியை நான் கற்றுக்கிட்ட அந்த லெசன்ஸை, நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து மைனஸ் பண்ணி கற்றுக்கிட்ட லெசன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி திருப்பி போன வருஷத்தோட இன்னொரு பெட்டர் பர்சன் ஆகணும். அந்த கேஸுன்ற அந்த கான்செப்ட் தான். போன வருஷம் கிடையாது, எவ்ரிடே ஐ ஷுட் கீப் கெட்டிங் மை செல்ஃப் பெட்டர்ன்ற அந்த ஒரு ஃப்ரேஸ், அந்த ஒரு சிங்கிள் ஜாப்பனீஸ் கூட நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ எஸ், ஐ வில் ஒர்க் ஹார்ட் ஃபார் தட். எனக்கு டைமாக இருக்கு. நான் சத்தமாக பேசுகிறேன், ஹெட்ஃபோன்ஸ் போடுறதுனால நான் சத்தமாக பேசுகிறேன். லைட் எங்கிட்ட பார்த்து வீட்டில் அம்மா அப்பா யாராவது கேமரோட இது பண்ணுறாங்களான்னு லைட்டாக பயமாக இருக்குது. இது இல்லாமல் வெளில வேறு வீட்டுக்கு எதாவது கேட்டுருவோன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் பயன்படுத்தி ரொம்ப கற்று பேசுகிறான்ட்டு. ஸோ அளவுக்கு கற்று பேசலன்னு தான் தோணுது. ஓகே, ஸோ அதான் அப்படி தான் நியூ இயர் போச்சு. ஸோ நியூ இயர் அன்றைக்கி நான் ஒன்றும் பெருசாக பண்ணல. அதெல்லாம் தூங்கி ரெஸ்ட் எடுத்து வாஸ் அ வெரி த காமஸ்ட் நியூ இயர் ஐ ஹவ் எவர் ஹேடுன்னு கூட லைக் என்னுடைய ஹிஸ்ட்ரி புக்ஸ் படி தான் காமஸ்ட் நியூ இயர்னால பயங்கர அலப்பற பண்ணுவேன். December 31 ஈவினிங்லேருந்து விஷயம் எதுவுமே இல்லை. சிம்பிளாக ஓகே நியூ இயர் வந்துருச்சு, லுக் ஃபார்வர்ட் ஃபார் த நியூ சேஞ்ச் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் நியூ இயருக்கு அப்புறம் 2 நாள் ஆஃபீஸ் போனேன். தோஸ் கம்பெனி நைஸ் லெசன்ஸ் அண்ட் புக் ஃபேர் பற்றி பேசிகிட்டு இருந்தேன், நிறைய புக்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாரம் நான் ஒரு நல்ல புக் ஒன்று படித்தேன், ஒரு நல்ல படம் ஒன்று பார்த்தேன். இட்ஸ் நாட் லைக் ஐம் ரிவ்யூவிங் தெம், பட் நான் பார்த்ததில் நல்லா இருந்துச்சுன்றனால நான் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எக்ஸிக்யூட் இதுதான் அந்த புக்கு, ஞானி டாக்டர்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான ரைட்டர் ஒரு ஜெயமோகன். புக்ஸ்லாம் படிக்கிறவங்களுக்கு அதை பற்றி சொல்லணும்னு அவசியமே கிடையாது, கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கதையுமே நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ரொம்ப சின்ன புக்கு, வேறு யாராவது படிக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் புக்கு ட்ரை பண்ணலாம். மேபி இப்போ புக்ஸ் போனீங்கன்னா வாங்கலாம், இல்லை ஆன்லைன்லாம் கிடைக்கும் தான் நினைக்கிறேன். மேபி ஆடியோ புக்ஸ்லாம் கூட இருக்கும்னு ஐ திங்க் ஸோ. ஏன்னா ரொம்ப சின்ன புக்கு, பட் யூஸ் பண்ண ஒவ்வொரு வார்த்தையாகட்டும் அந்த கதை ஒரு குழந்தையாக போனதே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது எழுதின அந்த விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மைண்டில் வந்து ஒவ்வொரு கேரக்டர் நம்மளாம் செட் பண்ணி இந்த கதையை வந்து ஒரு ஃப்ளோவில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. மைண்டில் அது ஓடிக்கிட்டே இருக்குது, ஒரு படம் மாதிரி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அந்த புக் படிக்கிறதுக்கு. அப்புறம் மார்க்கோன்னு ஒரு மலையாள படம் பார்த்தேன். லைக் அவுட் அண்ட் அவுட் ஃபுல் ரா வைலண்ட் ஃபிலிம்.
இது மாதிரி படம் நிறைய வந்திருக்கு. லைக் அது இப்போ ரீசெண்டாக இது மாதிரி நிறைய பேர் அந்த அவுட் அண்ட் அவுட் ராவான ஃபிலிம்ஸ் நிறைய பேர் எடுக்கிறாங்க இப்போது, லைக் இந்தியன் சினிமாலேயே. பட் நான் இப்போ ரீசெண்டாக பார்த்ததில் அந்த மாதிரி ஒரு ரஸ்டிக் ஆக்ஷன் பார்ட்டும் படத்தில் இருக்குது. பட் அட் த சேம் டைம் அவங்க ஸ்டோரியிலையும் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணலாம். அதுலேயுமே வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி ஆக்ஷன் படம் வரப்போ நம்ம இந்த லாஜிக்கல் இந்த ஃப்ளாஸ் எல்லாம் கோ ஓவர் இட். நம்ம அதை வந்து பெருசாக இது பண்ண மாட்டோம். எப்படி இங்கேருந்து அங்கே வரலாம், எப்படி வெட்டு வாங்கிட்டு அதை பெருசாக யோசிக்கணும். பட் ஸ்டோரிக்கு இவங்க ஓரளவுக்கு அந்த ஒரு கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் பிளேவை அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கும் மேட்ச் பண்ணுறது நல்லா கொடுத்துருந்தாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அதை ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு மூவிக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வந்து முப்பத்தனோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த ஆட்டிடியூட், அந்த ஒரு ஈவிலிஸ்டிக் பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கருடனில் பார்த்த வில்லனிசமோட இது வந்து ஹீரோவாக இருந்தும் ஒரு அந்த ஈவில் மைண்ட் செட்டோட ஒரு அந்த ஆல்ஃபா மேல்னா சொல்லுவாங்களே அது மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப டாமினண்ட்டாக. ஆனால் அந்த ஆல்ஃபா மேல்குள்ளேயும் ஒரு அந்த ஹியூமன் எமோஷன்ஸ் அது அவங்கள ட்ரிகர் பண்ணுது. அதுக்கு அவங்க எவ்வளோ எமோஷனலாக ரியாக்ட் பண்ணுறாங்கன்ற அந்த விஷயத்தெல்லாம் வந்து நல்லா கேப்சர் பண்ணுவாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ், அந்த ஆக்ஷன் கொரியோகிராஃபிக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். இது ரீசெண்ட் டைத்தில் அது மாதிரி எதுவுமே பார்த்ததே இல்லை. ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. அதை கேப்சர் பண்ண விதமும் சினிமாட்டோகிராஃபியில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் என்ஜாய் பண்ண படத்தை. அண்ட் ஒர்க் வைஸாக இட் வாஸ் லைக் நாட் ரொம்ப நியூ இயர் லீவ்லலாம் எல்லாம் இருந்தனால பெருசாக ஒர்க் இல்லை. அண்ட் வீக்கெண்டில் ஆஸ் யூஷுவல் நான் பேட்மிண்டன் விளையாட போனேன். ரொம்ப பெரிய விஷயம், என் வண்டி அதிசயமாக கழுவி தொடச்சேன் இன்றைக்கி. அவ்வளோ அழுக்கு. 2 மாதமாக மழையில் ஓடிட்டு போயிட்டு வண்டி ஃபுல்லாகவே மண்ணாக அழுக்காக சேர்ந்துருக்கு. அதை தேய்ச்சி கழுவி ஒரு 50-60% க்ளீன் பண்ணிருக்கேன்னு நம்புகிறேன். அதுதான் நான் இன்றைக்கி பண்ண ஒரு ஃப்ரீயான வேலை. அது பண்ணிவிட்டும் அப்படியே ரொம்ப அப்படியே முட்டி முடிச்சா மாதிரி வந்து பேய் மாதிரி மழையான தூங்கிட்டேன். அது போய் நைட்டு தூக்கம் வர்றது கொஞ்சம் லேட்டாக வந்து நினைக்கிறேன். ஸோ திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் வீக். ரொம்ப நல்லா போச்சு. நான் சொன்ன மாதிரி எனக்கு இப்படி ஒர்க் அப்போ நிறைய லெசன்ஸ் கிடச்சிது. நிறைய பர்சன்ஸ் கிட்டேருந்து என்னுடைய ஜட்ஜ்மெண்டல் அந்த பாட்டை வந்து நான் கம்மி பண்ணணும். இன்னும் நிறைய பண்ணணும். ஆக்சுவலி அது பண்ணுறேன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஏதோ ஒரு இடத்துல நான் கிளியராகி அவங்க ஏதாவது நினச்சிட்றாங்க. முன்னாடியாச்சும் சொல்லுவேன், இப்போ அதை சொல்கிறது இல்லை. பட் மைண்டில் நினைக்கிறதுனே வந்து கம்மி பண்ணி டியூன் பண்ணணும். தே மைட் ஹேவ் தேர் ஓன் ரீசன்ன்ற அந்த ஒரு ஃபேக்டை மண்டையில் கொண்டு வந்து நினைக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் கூட இந்த ஃபர்ஸ்ட் வீக் நல்லா போயிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் மட்டும் இல்லை, என்டையர் இயரும் எல்லாருக்குமே நல்லா போகும். ஜஸ்ட் அது நீங்கள் அதை ஒன்று மட்டும் நீங்கள் அந்த ஒரு பாசிட்டிவிட்டியை மட்டும் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் இது ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தனோட நான் அவன் ரூமில் போயிட்டு நைட் ஸ்டே பண்ணுறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ வந்து சரி வேறு யாருமே எங்கள் இல்லை. ஆக்சுவலாக அங்கே நிறைய பசங்க இருப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸு. பட் இதெல்லாம் ஒவ்வொரு கமிட்மெண்ட்ஸில் விட்டுப்பாங்கனால ஒருத்தர் மட்டும்தான் இருந்தான். இதை பற்றி தான் நான் வந்து மெயினாக பேசணுன்னே நினச்சேன். அது எப்படி நான் அந்த டிஸ்கஷன் பிட்வீன் பாய்ஸ் வந்து எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே வரைக்கும் போகுதுன்ற நிறைய மீம்ஸில் நானுமே வந்து அந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு கை ஸ்கில்ஸாக அவங்க பேஜில் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்கில்ஸாக ஏதோ ஒரு பேஜில் ஏதோ ஒரு டாப்பிக்கில் பேச ஆரம்பிச்சு வேறு ஏதோ டாப்பிக்கில் போயிருப்பாங்க. அப்படி தான் ஆச்சு. நாங்கள் நேற்று ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனியில் தான் அவங்க ஒர்க் பண்ணுறதுனால அந்த கம்பெனி காசிப்ஸில் தான் பேச ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிரிக்கெட் பற்றி பேச ஆரம்பித்து, ஃபேமிலி பற்றி பேச ஆரம்பித்து, அப்புறம் மெடிக்கலாக நிறையா இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நம்ம ஃபுட் கல்ச்சர் சரியில்லைன்னு அதை பற்றி பேச ஆரம்பித்து, கடைசியில் வந்து ஓசோனில் ஓட்டை இருக்குது, அதுக்கு நம்ம தான் காரணம். இந்த டெக்டானிக் ஷிஃப்ட் படி அந்த ஆஃப்ரிக்காலேருந்து ஒரு பாட்டு வந்து இந்தியாவில் ஓட்ட போதுன்னு ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்து அதை பற்றி தான் பேசி நம்ம தான் எல்லாத்தையும் அழிக்கிறோம், நம்ம வந்து 50 வயசே காட்ட மாட்டோம் அப்படின்னு பேசி 1 மணிக்கு பேச ஆரம்பிச்சோம். 3:30 மணிக்கு தான் முடித்தோம். அதை அந்த இப்போ அப்போ பேசுகிறப்போ ஒன்றும் தெரியல. அப்போ முடிக்கும் போது டே என்னமோ பேசிட்டு கடைசியில் 3:30 மணி ஆயிடுச்சுன்னு டைம் மட்டும் தான் பார்த்தோம். ஆனால் இப்போ பேசின ஜேர்னி எனக்கு எடுத்து பார்த்தா ரொம்ப சிரிப்பாக இருக்குது. எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ முடிச்சிருக்கு. ஒரு காசிப்பில் ஆரம்பிச்சது. இந்த மாதிரி யார் என்ன பண்ணுறா, யார் கம்பெனியில் இருக்கான்ட்டு சும்மா ஜென்ரலாக கம்பெனியில் இருக்கிறவங்களை பற்றி என்கொயரி பண்ண மாதிரி ஆரம்பிச்சிட்டு இங்கே ஆரம்பித்து ஓசோனில் இருக்க ஓட்டை அதுக்கு நம்ம தான் காரணம்னு முடிக்கிற அளவுக்கு
பேசினா அது இப்போ எனக்கு யோசிச்சு பார்த்து திருப்பி இப்போ நடந்து என்னென்னமோ பேசினா நான் மென்ஷன் பண்ண டாபிக்ஸ்லாம் ரொம்ப கம்மி. என்னென்னமோ ஏதோ டாபிக்லாம் பேசணும். முக்கியமாக வந்து நம்மளே எப்படி நம்ம வந்து அழிச்சிக்கிறோம், தூக்கத்தை நம்ம எப்படி கெடுக்கிறோம்னு சொல்லிட்டு நைட்டு 2:30 மணிக்கு 3 மணிக்கு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒழுங்காக தூங்குறதில்ல, நம்ம ஸ்லீப் ஷெட்யூலை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு சரியான சேஃபாக இருந்துச்சு. இப்போ யோசிக்கப்பலாம் அது பயங்கர சேஃபாக இருக்குது. ஒரு வேளை அவன் தான் இந்த வீடியோ பார்த்தேன்னா வீடியோ மேபி லிங்க் தெரியாமல் தட்டி பார்ப்பான்னு நம்பிக்கை இருக்கு. ஆனால் இந்த லிங்க் வரைக்கும் எல்லோரும் பார்ப்பீங்களான்றது டவுட்டு தான். ஒரு வேளை அவன் பார்த்தேன்னா அவனும் இதை இந்த ஒரு பர்டிகுலர் ஃபேஸ் அவன் நினச்சி திருப்பி அவன் சிரிப்பான்னு எனக்கு ஐ பிலீவ் ஸோ. ஸோ யா பேசிட்டு தொண்டை தண்ணி வத்த நிறைய பேர் இந்த இன்னொருத்தர் நிறைய பேர்லாம் இல்லை, எனக்கு மொத்தம் சஜஷன் சொன்னதே ஒரு 4 பேர் தான். நான் வர நிறைய பேர் சொன்னதுனால ஹியூஜ் ஆடியன்ஸ் இருக்காங்கன்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். 4 பேர் சஜஷன் சொன்னாங்க. அதில் ஹெட்ஃபோன்ஸ் வேணும் சொன்னாங்க, அப்புறம் பேக் கேமரா எடுக்க சொன்னாங்க. 2த்தையும் பண்ணிட்டேன். இன்னொன்று வந்து இந்த லைக் யூஸ்வலாக அந்த யூடியூபர்ஸ் லைக் என் ஃபேவரட் யூடியூபர்ஸ் ஜேகே யூடியூப் இவங்களாம் பண்ணுற மாதிரி அங்கங்கே இந்த இது மீம் எல்லாம் வச்சு அந்த அவங்க பேசுகிற அந்த ஸ்டஃப் அந்த கண்டென்ட் நடுவில் மீம் எல்லாம் வச்சு அது ஒரு கண்டென்ட் வீடியோவாக லைக் ஹவு தே ப்ரெசென்ட் அது மாதிரி வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும். மீம்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் போட சொன்னாங்க. பட் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஒரு பெரிய ப்ரொஃபஷனேஷன் பைத்தியம். அதெல்லாம் பண்ணோன்னா நான் இந்த வீடியோவை எடுத்து லேப்பில் இம்போர்ட் பண்ணி அப்புறம் அந்த மீமெல்லாம் தேடி அதை உட்காந்து எடிட் பண்ணி இதில் பியூட்டி என்னென்னா நான் வந்து லேப்டாப்பை வாங்கினதே வந்து ஃபிலிம் எடிட்டிங் ஃபிலிம் மேக்கிங்க்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கற்றுக்கலாம். இப்போது அதில் உட்காந்து அது கேமிங் லேப்டாப்பாக வாங்கினேன் கிராஃபிக்ஸ்க்காகலாம். இப்போ வந்து லேப்டாப்பை அதோட யூஸ் பண்ணுறேன். ஐ மீன் அதோட என்ன பர்பஸுக்கு லேப்டாப் இருக்கோ அதை யூஸ் பண்ணுறேன். கேம்ஸ் நிறையா ஆடுறேன். பட் நான் என்ன பர்பஸ்க்கு வாங்கினா அதை பண்ணுறதில்லை. ஆரம்பத்தில் அந்த பிளாக் மேஜிக்ன்ற அது பேர் அந்த டவின்சின்ற அந்த டூலை சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணேன். ஒன்றும் ஒர்க் பண்ணல இன்ன வரைக்கும். பட் எஸ் அது இந்த வருஷத்துக்குள்ள கொஞ்சமாச்சு இந்த வீடியோக்குன்னு இல்லை. பட் பேசிக்காக எனக்கு அந்த கலர் கிரேடிங் ஆகட்டும், இந்த ஃபிலிம் எடிட்டிங்கில் வீடியோ எடிட்டிங் கொஞ்சம் கற்றுக்கணுன்னு ஆசை இருக்குது. ஸோ யூடியூப்பில் பார்த்துட்டு திருப்பி அப்படியே வந்து கொஞ்சம் அதை அப்பப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். லைக் இந்த மிட் வீக்கில் இன்னும் 2 பேருமே வந்து இது மாதிரி ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கப்பா மறந்துட்டப்பா அதெல்லாம் அந்த விஷயத்துக்கு திருப்பி இந்த மைண்ட் செட்டுக்கு வா திருப்பி அதை விட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நான் மோட்டிவேட் பண்ணாங்க. லைக் இது நீ இன்னும் பண்ண வேண்டியது நீ பண்ணலை, அது உன் பர்பஸ் தான், அதுவும் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு ரிமைண்ட் பண்ணாங்க, மோட்டிவேட் பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ இதில் அது முதல்ல நானும் சீக்கிரமாக ஒரு கதை எழுதணும். லுக்கிங் ஃபார் சம் இன்ஸ்பிரேஷன், ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு கவிதை ஏதாவது ஒன்று இன்ஸ்பயர் பண்ணி லோ பட்ஜெட்லேயோ சீக்கிரமாக ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கான கதையை ரெடி பண்ணிட்டேன்னா எப்படியோ நம்ம சுற்றி இருக்கவங்க வச்சு சம்பவ் அதை மோடலாகவோ இல்லை நான் மட்டும் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி சீக்கிரம் அதை எடிட் பண்ணி அந்த ப்ராசஸில் ஃபில்மேக்கிங் ப்ராசஸில் அட்லீஸ்ட் அதை கற்றுக்கிற ப்ராசஸ் விட்டு இவ்வளோ நேரமாக அந்த வருஷத்துக்குள்ளே. ஸோ ஐ எம் ஹோப்பிங் தட் அந்த ப்ராசஸை சுற்றி தான் நான் இருக்கேன். அந்த க்ரியேட்டிவ் பிளாக்குன்னு சொல்லினா நான் நானே ஏமாற்றிட்டு விரும்பல. அந்த ப்ராசஸ் சுற்றி தான் இருக்க. சீக்கிரமாக அதை வந்து சும்மா மைண்ட் லெவலில் மட்டும் யோசிச்சு மட்டும் வைக்காமல் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணணும். அதை வந்து ஒரு ஆக்ஷனாக எடுத்து பண்ணணும். கம்மிங் வீக்ஸ் நான் ஒவ்வொரு இப்போ இந்த சண்டே போடுற மாதிரி ஒவ்வொரு வீக்லேயும் நான் இந்த மாதிரி வீடியோ போடணும். இதுவும் வந்து நான் வந்து ஒரு கமிட்மெண்ட்டாக எடுத்துருக்கேன். போடுறப்போ லைக் அதில் என்ன மாதிரி ப்ராக்ரஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஒவ்வொரு வீக்லேயும். நீங்கள் அவ்வளோ தூரம் கேட்டிங்கன்னு தெரியல. பட் ஆஸ் யூ சைட் இது என்னுடைய செல்ஃப் ஜேர்னல், நானே தான் அதிகமாக திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு நான் அதில் எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் பண்ணுறேன், அதில் எனக்கு சொல்ல என்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத அடுத்து மை ஃப்யூச்சர் செல்ஃப் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறதுக்கோ இல்லை அதை பார்க்குறதுக்கு அதை பார்த்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு அதை பற்றின ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணும்னு ஐ ஃபீல். ஸோ அதை பற்றி நான் எப்படி அப்டேட் பண்ணுறேன். நான் பேசிங்க நான் தண்ணி குடிச்சிட்டு சீக்கிரம் தூங்க எனக்கு நல்லா இருந்துக்கிறேன். எங்கள் ஆஃபீஸ் கிளம்பணும். எவ்ரி ஒன் ஹேவ் அ கிரேட் இயர் டு ஸ்டார்ட் வித். எல்லாருக்கும் இந்த ஃபஸ்ட் வீக் பயங்கரமாக போயிருக்கும். அப்கமிங் வீக்ஸும் மந்த்ஸும் இந்த இயருக்கும் இந்த எல்லா இயருமே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா தான் நீங்கள் ஆசைப்பட்ட முடியும். நீங்கள் நினச்சபடி எல்லாத்தையுமே பண்ணுவீங்க. சியர்ஸ், குட் நைட், குட் பாய். ஆக்ஷன்லாம் பண்ணுறேன்.